அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி கிரிப்டோ அனலைஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. கரெக்டாக அது ரியாக்ட் ஆகிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்குது. மோஸ்ட்லி இது செல்லிங் வர தான் சான்சஸ் இருக்குது. ஐ மீன் பர்ஃபெக்டாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தால். பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மூவிங் அவே சம்திங் இந்த இடத்துக்கிட்ட சம்திங் சப்போர்ட்ஸ் இருக்குது. எப்படி கரெக்டாக எப்படி சொல்கிறேன்னா இருங்க. லாஸ்ட்டு இந்த ஹை இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போனது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் சொல்கிறோம் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நமக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். வர ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். கொஞ்சம் தான் இருக்கும், பரவாயில்ல. இல்லைனா வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? பிடிசி ஓவர் வியூ தான். அது மட்டும் மேலே சப்போர்ட் இது மேலே போச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் மேலே போதும். மோஸ்ட்லி அதுக்கு 1,00,000 கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 1,00,000 2 lakhs 1,02,000 3,000 வெயிட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இத்திரியம் அந்தளவுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்கறதில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. இசட்ஆர்எக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இங்கே ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா பார்ப்போம். இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இசட்ஆர்எக்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பிரேக் அவுட் கொடுத்துட்டு போக தான் சான்ஸ் அதிகம். இன்னும் 2 days பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற ப்ளேஸ் கிட்ட க்ளோஸ் ஆனால் கூட மேலே போச்சுன்னா பையிங் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செல்லிங் எதுவும் தெரியல. 4 hours பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. இந்த சப்போர்ட் இருக்கும் போது இதுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஃபுல் பேஜாக ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லை கீழே வந்துட்டோன்னா இந்த இது கீழே க்ளோஸ் பண்ணால் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ராஃபிட் சின்னதாக தான் இருக்கும், பட் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர் நீங்கள் இது வந்து பர்ஃபெக்டாக சொல்லலாம், ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு இருக்கலாம். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த லெவல்கிட்ட ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்துட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எதாவது க்ளோஸ் பண்ணோன்னா வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஐ மீன் டேயில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். இது ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டர். கரெக்டு. ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஹெச்எஸ்டி இது பையிங்கில் தான் போய்ட்டு இருக்கான். ஸோ அதனால் க்ளோசிங் பக்கமே வேண்டாம், தேவையும் கிடையாது. தெளிவாக தெரியுது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஹோல்ட் ஆகிட்டு மேலே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக அவன் மேலே போயிட்டு தான் இருப்பான். ஜிஎஸ்டியில் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். நானும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இசட்கே வாங்கினா கூட வாங்கிக்கலாம். இசட்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுவோம். இது வந்து ஹேக்ட் ஆகிடுச்சுன்னா இது சப்போர்ட் ஆகிட்டு கண்டிப்பாக மேலே போய்டும். ஸோ ஹோல்ட் பண்ணுவோம். நான் லாஸ்ட்டாக ஒரு கிரிப்டோ சொல்கிறேன், நீங்கள் பை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இப்போதைக்கு இதில் குவான்டிட்டி வேணால் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்ஏயூஐ இதுவுமே ஆல்மோஸ்ட் திரும்பி ஒரு ஃபுல் பேக் எடுத்து மேலே போய்ட்டு தாங்கிறான். அதனால் இவனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே விட்டுருங்க. அண்ட் தென் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் தான் சொல்ல பார்த்தேன். டிஆர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இங்கே ட்ரேட் ஆகிடுது. இதை வேணால் நீங்கள் பை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னிக்கல் அனலைசிஸ் நான் தெளிவாக சொல்கிறேன், வாங்க. வீக்லியில் வருவோம். வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன், மிகப்பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கடுத்து ஒரு கீழே வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இது பையிங்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை பையிங்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேணால் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. டிஆர் ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு ஒரு நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட நெய்ரோ பற்றி நம்ம அதை மட்டும் பார்த்துருவோம். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நெய்ரோ நார்மலாக யூஎஸ்டிடி போடுவோம். நான் எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அதையும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங்கு தான். வீக்லியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். லாஸ்ட் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது. டேயில் பார்த்தீங்கன்னா நெய்ரோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஒன்று இப்போ 2 சான்சஸ் தாங்க. எக்ஸாக்ட்லி. ஒன்று நெய்ரோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போச்சுன்னா ஓகே, பை பண்ணலாம். அது வரைக்கும் இப்போ செல்லிங் தான். பர்ஃபெக்டான சிக்னலுக்கு செல்லிங்க்கு மட்டும்தான் நெய்ரோவை, அதுக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டாம். பையிங்கெலாம் பார்த்து தேவையாமல் லாஸ் ஆகாதீங்க. 1 ஏன்னு சொன்னால் 2
3 ஹெட் பர்ஃபெக்டாக வந்து பிரேக் டவுன் கொடுத்தாச்சு. பார்ப்போம். இது மோஸ்ட்லி செல்லிங் தான். 4 ஹவர்ஸில் இப்போ செல்லிங் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் திரும்பி இப்போ மேலே போயிட்டு இப்படி கீழே இறங்கலாம்னா நம்ம அப்போ செல் பண்ணலாம் ஃபுல் ஃபிளிஜ்டாக. இப்போதைக்கு ஆஃப் குவான்டிட்டி வாங்கணும், சர்ப்ரைஸாக செல் பண்ணிக்கலாம். 1 ஹவர் மோஸ்ட்லி இது நேராக வந்து செல்லிங்க்கு மட்டும்தான் இருக்குது. 90% செல்லிங்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் செல் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த இந்த ஒரு பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது. டெலிகிராம் இருக்குது. உங்களுக்கு சிக்னல்ஸோ இல்லை யூஎஸ்டி தரணும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்.